என்ன இது மண்டைக்கு மேல டிஃபன் பாக்ஸ் ஆக்ஷன் சொல்லியாச்சுங்க. 16 இடங்கள் 60க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகள். 16 இடங்கள்னா என்ன வாந்தி வருதா? ஆக்ஷன். மீண்டும் வருகிறது சென்னை சங்கமம். சூழ்ச்சிக்கு இரையாகி என பகைவர்களா அனைவரும் வாருங்கள் நம் தமிழன் கலைகள் யாவின் கரெக்ட் தானே? கலைகள் கதைகள் சொல்லிட்டேன் தானே? நிகழ்வினை தொடங்கி நிகழ்வினை இன்னும் வெல்கமே தாண்டல. 3 கேஸ் தீர்ந்து போச்சு. குனிஞ்சு கழுத்தா வலியுது. கலைகள் யாவினும் வல்லவனாம், கற்றவர் எவருக்கும் நல்லவனாம். டேய், இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நீ திவ்யாவை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அந்த குழந்தைய ஸ்கூல் போயிடும். ஆனா சத்தியமா அந்த ப்ரோகிராம் நம்ம ஒரு திருவிழாவில் சந்திப்போம். முதல்ல போலாம். வேண்டாம், ஷூட் பண்ணிட்டு நான் மொத்தமா எடுத்துறேன். டேய் ஏண்டா மேகதாட்டு அணை குறித்து எதிர்க்கட்சி தலைவருக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாது. நிர்மல்குமார் கொஞ்சம் வழி விடு, கொஞ்சம் எடுத்தேம்பார் ஓட்டம். அதிமுக ஊழல் கட்சி, ரைட். அதுல இருந்து செங்கோட்டையும் அவர் தூய சக்தி. அது என்ன கதை? சரி, ஓகே. அப்ப செந்தில் பாலாஜி சார், நீங்க மாற்றுன்னு சொல்றீங்க. திருப்பி சொல்றேன் சார், 1000 கோடி கேஸ் போட்டுங்க சார். நான் ஒரு நிமிஷம். நீங்க திமுக மாற்றுன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப திமுக மாற்று இல்ல, திமுக நீங்களும் ஒண்ணுதான். திமுக ஊழல் கட்சி நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல சார், நீங்க செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி விஷயத்துக்கு வந்தீங்கன்னா நான் ஒண்ணு வர்றேன். செந்தில் பாலாஜி மீது சுமத்தப்பட்ட ஓட்டு போட்ட மக்கள் தான் இதுக்கு உங்க கேள்விக்கு பதில் சொல்லணும். வெறும் சினிமா பார்த்துக்கிட்டு தியேட்டர்ல உட்காந்து அழுதுகிட்டு சீன் ஓட்டுறது கிடையாது. வெறும் சினிமா பார்த்துக்கிட்டு தியேட்டர்ல உட்காந்து அழுதுகிட்டு சீன் ஓட்டுறது கிடையாது. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கைகாணி. யாரா உண்மையான சங்கி? மாப்பிள்ளை சீமா. வேற யாரு? நான் தான் அந்த பையன். யார் அந்த சங்கி? நான் தான் அந்த சங்கி. யார் அந்த சங்கி? நான் தான் அந்த சங்கி. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால இந்த மேடை இதே மாதிரி இருந்தா நிலைமை என்ன இருக்கும் தமிழ்நாடு? புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்கி இங்க நின்றுப்பாரு. விஜய் அலையில காணாமல் போன சீமான் அப்படிங்கிற மற்றும் ஒரு அண்மை செய்தியை நாம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அதிமுகவில் இருந்த என்னுடைய மாமன் இன்று விலகி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறார். இன்று சரி என்று படுவது நாளை தவறு என்று படும், நாளை தவறு என்று அடுத்து சரி என்று படும். யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? செருப்பு பாரு. சங்கினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சகத்தோழன், நண்பன் அர்த்தம். ஏன் அவரைத்தான் RSS கைகூலி இவரு. ஆமா, அவர்தான் RSS கைகூலி. நான் அப்பட்டமாக சீமானுடைய தம்பி நான் குற்றச்சாட்டுகிறேன். எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. அரசியல் கோட்பாடுகள், நிலைப்பாடுகள் இன்று இருக்கும், நாளை மாறும். இது மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், நாளை தவறென்றுவது அடுத்து சரி என்று படும். இதுதான் அறிவு, இதுதான் பகுத்தறிவு. நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி. ஆனால் சில பேர்கள் இன்றைக்கு எடுப்பிலேயே முதலமைச்சராக வந்து விடுகிறார்கள். ஆனால் முதலமைச்சருடைய முழு தகுதியும் இன்றைக்கு அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு இருக்கிறது. நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். தம்பி, என்னையா என் முருகன் வெள்ளையா இருப்பான்னா அது ஏழா இருப்பானா? என்னை விட இருப்பான். என் பாட்டை எப்படா வெள்ளையா இருப்பேன்? வேலை விட்டுட்டு வந்து விசாரிக்கிற விஷயம் அது. புரட்சி என்பது தலைகள் மாற்றம். சும்மா போட்டு பேசிட்டு இருக்கான் சீமா, ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க.
வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? நீ வாய்ப்பு தரல. சரி ஆண்டுட்டி ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாழ்ந்துட்டேன். அந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்ட ஒரு தடவை கொடுத்து பாரு. எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லைன்னா எப்படி வெளியில தெரியும்? நானும் 15 வருஷமா கத்துறேன். இதுக்கு மேல கத்தவே முடியாத அளவுக்கு கத்திட்டேன். அதுக்கு என்னங்கிறப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. தம்பி அண்ணன் உங்களுக்கு சொல்றேன், பெட்டி கடைக்கு போனீங்கன்னா தொங்கும் அப்படி வாழைத்தார் இப்படி தொங்கும். அது தலைகளாம் நிக்கும். தவம் இருக்கும். என்னை சாப்பிட்டுட்டே நான் நல்லவன்டாட்டே உனக்கு நல்லவராட்டே என்னை சாப்பிடறான்னு. சார் அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. அதை கவனிக்க மாட்டான். ஒரு உள்ள வச்சிருப்பான் சிகரெட்டு பான் பராக்கு. அதை வாங்கிட்டு குடிச்சிட்டு போவான். இப்ப ரொம்ப நாளா நான் தலைகளா தொங்குறேன் இந்த வாழைப்பழம் மாதிரி. நல்லா ஜெண்டு பூனமா இருந்ததுன்னு ஒரே ஒரு வளம் கரும்பு. அதை மட்டும் வைத்துக் கொண்டு கிழிவா தலை சிறந்த நாடு. எனக்கு என்ன இல்லை? காடு இல்லையா, மாடு இல்லையா, ஆடு இல்லையா, கரும்பு இல்லையா, வாழை இல்லையா, தென்னை இல்லையா, கோழி இல்லையா, பக்கத்துல அருவா இல்லையா? அவன் அப்படியே வெட்டிடுறேன். நீ ஒண்ணும் செய்ய. பாடி இல்லையா, பாவடை இல்லையா சொல்லிட்டு இருக்கா. ஆக தோல்வி வெற்றியெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயம். அது கரெக்ட் நீங்க சொன்னது. மீண்டும் எழுச்சி பெறுவோம். இன்னும் கொஞ்சம் பெரிய வெற்றியா கிடைக்கும் ஐயா. அதான் நான் சொல்றது. சரியான வியூகத்தை வகுத்தோட ஆட்சியை பிடிக்கலாம். எனக்கு நம்பிக்கை. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா ஐயா. எனக்கு தெரியாமல் வியூகம் எது வகுக்கிறீங்களா? அடுத்த முறை திமுகவுடைய ஆட்சியை கண்டிப்பாக மக்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை பேசிக்கிட்டு இருந்தோம். நிச்சயமாக உறுதியாக வெல்வோம்.